எழுதின சுவிசேஷம் நாம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த அதாவது நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லுகிற இந்த காரியத்தில் பல மெத்தட்ஸ் இருக்கிறது. ஒரு வெகு ஜனங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணுவது. அதனால தான் ஆண்டவர் பவுல் கொரிந்துக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறாரு, பைத்தியமாய் தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவர் பிரியமாயிருந்தார். வெகு ஜனங்களுக்கு முன்னால் பேசுவது, பாடல் மூலமாக ஆண்டவரை குறித்து சொல்லுவது, நாடகங்கள், இடைப்பட்ட காலங்களில் நாடகங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் நாடகங்கள் மூலமாக இயேசுவை அறிவித்தார்கள். திரைப்பட காட்சிகள் மூலமாக இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பேற்பட்ட முயற்சிகள் நடந்தது. வீடுகள் தோறும், இல்லந்தோறும் நற்செய்தி என்று சொல்லுகிறான ஒரு நற்செய்தி பணி. அவர்களுக்கு வீடுகள் தோறும் நற்செய்திகளை அறிவித்தார்கள். அப்புறம் மாணவர்கள் மத்தியிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி மாணவர்களை சந்தித்தார்கள். பேஸ் சந்தித்தாலே போதும், அவங்க கண்டிப்பாக ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு. அதுக்கு மத்தியில் தொழிலாளர்கள் மத்தியில் இந்த ரஷ்யா புரட்சி ஏற்பட்டதற்கு காரணமானதே தொழில் புரட்சி தான். ஆகவே தொழிற்சாலைகளை சந்திக்க வேண்டும், அப்படி ஒரு இயக்கத்தில் இருந்தவன் தான் நான். இப்படி பல வகையில் பல வழியில் இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசங்கள் இருந்தது. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு ஊழியம், அது ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் தான் சில ஊழியங்களை செய்ய முடிந்தது. இப்போ கைப்பிரதி ஊழியம், அது பார்த்திங்கன்னா இப்போ அந்த கிறிஸ்தவ ஊர்களில் தான் போய் கைப்பிரதிகளை கொடுக்குறாங்களே அல்லாமல் சில ஊர்களில் கிறிஸ்தவ வாகனங்கள் கூட, வசனம் எழுதின வாகனங்கள் கூட உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மூப்பனார் நகருக்குள்ளே யாருமே கைப்பிரதிகளை எடுத்துகிட்டு போக முடியாது, தெரு பிரசங்கம் பண்ணவே முடியாது. இந்த தண்டையார்பேட்டை ஏரியா அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கே போய் சுவிசேஷம் சொன்னாலும் எவனும் எதுவுமே நாங்களும் கேட்க மாட்டோம், நீ சொல்கிறத சொல்லிட்டு போடா அப்படி சொல்லி இருப்பார்கள். இந்த சென்னை பட்டணத்திலே சில தெருக்கள் இருக்கிறது, சில இடங்கள் இருக்கிறது, அங்கே சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியாதுன்னா அறிவிக்க முடியாது. ஆனாலும் அவர்கள் பிரயாசப்பட்டு அந்த கைப்பிரதி ஊழியங்களை சிலர் பொறுப்பாக எடுத்து அவர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இப்பேற்பட்ட காரியங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க போனதுன்னா தனி மனிதனை சந்திப்பது, தனி மனிதனை சந்திப்பது. இது எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இந்த தனி மனித சந்திப்பு ஊழியம் என்று சொல்லுவது மிக சிறப்பான ஊழியம். அப்பேற்பட்ட ஊழியங்களின் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஊழியக்காரர்களாகவும் ஊழியக்காரிகளாகவும் இருக்கிறார்கள். தனி மனித சந்திப்பு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அதாவது நிறைய பேர்த்த சந்திச்சிருக்கிறாரு. நமக்கு எப்போவுமே பேஸ் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் எந்த மெத்தடில் ஊழியம் பண்ணார், அவர் எப்படி ஜெபம் பண்ணினார், அவர் எப்படி உபவாசம் எடுத்தார், அவர் எப்படி சாத்தானை ஜெயித்தார், அவர் எப்படி பிரசங்க மேடையில் அவர் பிரசங்கம் பண்ணினார், அவர் எப்படி தனி மனித ஊழியத்தை அவர் செய்தார். எப்போவுமே பேஸ் அது எல்லா உதவி செய்வதிலும், பிரசங்கம் பண்ணுவதிலும், ஆத்தும ஆதாயம் பண்ணுவதிலும், அவரை போல வாழுவதிலும், அவரை போல ஜெபிப்பதிலும், நாம் எப்போவுமே ஒரு மனிதனை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வதை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்காதுன்னா தவறே நடக்காது. ஆனால் ஒரு மனிதனை, ஒரு ஊழியக்காரரை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே சில தவறுகள் நேரிடும் பொழுது உடனே உங்களுடைய விசுவாசம் தகர்க்கப்படும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சோதிக்கப்படுவீர்கள்.
இன்றைக்கு 2 மனுஷனை குறித்து, ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஒருவன் ரட்சிக்கப்படலை. இந்த 2 ஆட்களை குறித்து இந்த கால வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த மறுபடியும் இந்த வசனத்தை வாசியுங்கள். 18, 19. ம் ம் சரி. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்கே தலைவன் அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே அப்படி சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அதை வாசித்து பார்க்கும். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் இருக்கிறது. அங்கே வாசித்த பொழுது இயேசுவை ஒருவன் சந்தித்தான் அப்படி. இங்கே தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே ஒருவன் சந்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தலைவன் அவரை எப்படி பார்த்தார்னா, ஒரு போதகராக பார்த்தான். எப்படி பார்த்தான்? ஏன்னா அந்த காலத்தில் அவர்கள் அந்த யூத மதம் இருந்தது. இந்த யூத மதத்தில் நிறைய ரபிகள் இருந்தார்கள், நிறைய வேதபாரர்கள் இருந்தார்கள், நிறைய பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வேதத்தை போதிக்கிறவர்களாக வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டு, அதில் ஒருவன் தான் யாருன்னா எஸ்ரா. வேத எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அவர்கள் ஆலயங்களிலே பிரசங்கிப்பதும், ஜெப ஆலயங்களிலே பிரசங்கிப்பதும், இப்பேற்பட்ட காரியங்களிலே அந்த நாட்களிலே நிறைய பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த இடத்துல இவன் அவரை பார்த்து என்ன எல்லா போதகரை காட்டிலும் என்ன போதகர்? நல்ல போதகர். அப்போ நாம் இயேசுவை பார்க்கிற விதம், இயேசுவை என்னது? ஆமாம், ஒருவர் என்னட்டவே சொன்னார், இயேசு சுகத்துக்கு நல்லவர் தாங்க, எதுக்கு? ஆனால் பணத்துக்கு அவர் சரி கிடையாதுங்க. இதே கொருக்குப்பேட்டையில் சொன்னார். ஆமாம், அவர் சுகமாயிட்டார். ஆனால் கேன்சர் வியாதியில் அந்த விசுவாசத்தின்படி அவருக்கு என்ன கேன்சர் வியாதி அதில் சுகமாயிட்டார். ஆனால் அவர் சொன்னதான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பணத்துக்கு அவர் சரியில்லை. இதே இடத்துல கடன் பிரச்சனையோடு கூட ஒரு குடும்பம் விஷப்பாட்டிலோடு கூட வந்தார்கள். அவங்க சொன்னாங்க, ஆமாம், சுகத்துக்கு ஆண்டவர் ஏதோ வியாதி, தலைவலி, ஏதோ வயிற்று வலி ஏதாவது சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அற்புதம் நடக்கும். ஆனால் நான் இப்போ ஒரு கடன் பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறேன், பண பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறேன், எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? இன்றைக்கு அற்புதம் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த விஷப்பாட்டில் இன்றைக்கு குடித்து விட்டு நாங்கள் சாக போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே இந்த இடத்துல அப்போ ஒரு 10 பேர் தான் இருப்போம். நம்ம சபையில் போராடி ஜெபம் பண்ணோம். என்ன பண்ணோம்? போராடி ஜெபம் பண்ணோம். அந்த சகோதரியுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இவ்வளவு கடன், சிட்டு, தீபாவளி சிட்பன் பிடிச்சி எல்லாத்தையும் இவங்க ஜல்சா பண்ணிட்டாங்க. கடன்காரெல்லாம் வீட்டை சுற்றிட்டான். வீட்டை சுற்றினா இன்றைக்கி கடன் கட்டியாடும். வீட்டுக்கும் போக முடியல, ஆஃபீஸ்லேயும் கலெக்ஷன். வீட்டுக்கும் போக முடியல, ஆஃபீஸுக்கும் போக முடியல. இப்போ என்ன செய்கிறது? அப்பா அம்மாட்ட போனாங்க. போன உடனே அவங்க சொன்னாங்க, நீ சாப்பிட்றதா இருந்தால் ஒரு நாள் என்ன 10 நாள் இருந்தாலும் நீ வீட்டில் உட்காந்து என்ன பண்ண, சாப்பிடு, காசுன்னு மட்டும் கேட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணாத, வந்துடாத. உதவி செய்யக்கூடிய அவர்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா கையை வச்சுட்டாங்க. அதனால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியான சாப்பாடை சாப்பிட்டு நாங்கள் சபை முடித்து போகும்போது அவங்க வந்தாங்க. வந்த பொழுது நான் எங்களால் என்ன பண்ண முடியும்? பணம் கொடுக்க முடியாது, ஜெபந்தான் பண்ண முடியும். இப்போ அவங்களுடைய விசுவாசம் என்னன்னா, ஆண்டவரால் பணம் கொடுக்க முடியாது. அவங்க அப்பா அம்மா அந்த சாயங்கால வேலையில் சீட் எடுக்க போயிருக்காங்க. சும்மா பேருக்கு அவங்க ஏலம் கேட்டுருக்கிறாங்க. ஏலம் கேட்டோடனே 1.5 2 லட்சம் சீட்டு 1.5 அப்படின்னு இருக்காங்க. எவனுமே கேட்கல. 3வது சீட் அது. ஏன்னா 3வது சீப்பு எப்போவுமே தள்ளு ஜாஸ்தி போகும். பேருக்கு கேட்டிருக்காங்க. 1 தரம் 2 தரம் 3 தரம்னா 1.5 லட்சத்தில் கையில் கொடுத்தான். அந்த 1.5 லட்சத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக வீடு தேடி வந்திருக்கிறாங்க. இவங்க வீட்லேயும் ஆளை காணோம், ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணால் அங்கேயும் ஆளை காணோம். என்னாச்சோ ஏதாச்சோ சொல்லி வயிற்றில் அடிச்சுட்டு போகும்போது, ஏன்னா இங்கே இருந்தாங்க ப்ரேயர் 7 மணி வரைக்கும். அப்புறம் வீட்டுக்கு 8 மணிக்கு போகும்போது அங்கே அவங்க பணத்தோடு ரெடியாக இருக்கிறாங்க.
இப்போ நம்முடைய ஆண்டவர் பணத்துக்கும் போதுமானவர். இங்கே அவன் வந்து பார்த்தது எப்படின்னா, மற்ற போதகர்களைப் போல, மற்ற பிரதான ஆசிரியரைப் போல, மற்ற சதுசேயரைப் போல அவன் இயேசுவை, அதனால போதகர்லயே நீ நல்ல போதகர்ப்பா, போதகர்லயே நீ நல்ல போதகர். பார்த்த பார்வை வித்தியாசம், முதல்ல பார்த்த பார்வையே வித்தியாசம். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை நல்லவன் என்று சொல்லுவானே. என்னது? நல்லவன் என்று என்ன பண்ணுவானே சொல்லுவானே. ஏன்னா நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, நம்மளை எல்லாரையும் பார்த்து பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை அறிந்திருக்கும் பொழுது, நீங்க நம்ம எல்லாம் யாரு? பொல்லாதவர். நான் அந்த பிரசங்கத்தை தயாரித்த பொழுது இன்னைக்கு ஆராதனையில் எல்லாம் நல்லவரே பாட்டு தான். ஆமாம், நான் அந்த பாட்டில் கூட அது தப்பு இருக்குது. நம்ம யாரும் நல்லவர்கள் கிடையாது. நம்ம யாருமே இப்போ நம்ம யாரு? இந்த பொல்லாதவர்களும் சரி, நம்ம யாருமே நல்லவர் கிடையாது. நம்மெல்லாம் யாரு? யார் கரெக்டாக சொல்லலான்னு பாருங்க. வெரி குட், வெரி குட். நாம் யாரு? நீதிமான்கள். நம்ம நல்லவர் கிடையாது. நாம் யாருன்னா இயேசுவுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் யாருன்னா நீதிமான்கள். இயேசுவுடைய பார்வை. ஏன்னா நம்மளை யாருமே நல்லவன் சொல்ல மாட்டான். நம்மளை யாருமே நல்லவனே என்ன பண்ண மாட்டான், சொல்லவே மாட்டான். ஏதாவது ஒரு கொடுத்தால பைபிளை தூக்கிட்டு போகிறான்ப்பா, அவன் பண்ணுற அட்டூழி என்னது. காசு நம்ம வேலை செய்கிற இடத்துல காசு கரெக்டாக வாங்குவோமா வாங்க மாட்டோமா? சம்பளம் குறைச்சி கொடுக்குறான்னு வச்சுங்க. 100 ரூபா கொடுக்குற இடத்துல, அப்பா போதும்ப்பா நீ பார்த்த வேலைக்கு 50 ரூபா அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க. அப்போ நாம் யாராயிருவோம்? பொல்லாதவன் ஆயிடுவோம். அப்போ அவன் என்ன சொல்லுவான், வேலை எதுக்கே பைபிளை தூக்கிட்டு போகிறான். ஒரு காசு விஷயத்தில் என்ன ஒரே அடம் பிடிக்கிறான். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அவன் யார் அப்படின்னு சொன்னால், நம்மளை பார்த்து நாம் நல்லவர் கிடையாது, ஆனால் நாம் யார் அப்படின்னு சொன்னால் நீதிமான்கள். நாம் யார்? மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். சரி, 2ஆம் வசனம் பாருங்க. தேசத்திலே பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த என்ன பண்ணுகிறார்கள்? பதிவிருக்கிறார்கள். அவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க என்ன பண்ணுகிறான்? வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்களுடைய 2 கைகளும் என்ன பண்ணும்? நன்றாய் கூடும். நல்லது செய்வதற்கு யாராவது ஏங்க அப்படி கண்டு தெரியாதவனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாம், ஆளுக்கு 5-10 கொடுங்கன்னா, ஐயா இந்த மாதம் ரொம்ப டைட்டுங்க. ஆனால் பொல்லாப்பு செய்ய இங்கே ஒரு 2 கோடி வருதுங்க, நீங்கள் வாரீங்களா அப்படின்னா, வாங்க போகலாம், நானும் இன்னொரு பிரதரையும் அவரையும் கூப்பிட்டு வரேன். பொல்லாப்பு செய்ய அவர்கள் என்ன பண்ணுவாங்க? கூட்டம் கூடி கொள்ளுவார்கள். அடுத்து பாருங்க, அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அடுத்து அவர்களில் நல்லவன் எப்படி இருக்கான்னா, முச்செடிக்கு ஒத்தவன். செம்மையானவன் எப்பேற்பட்டவன்னா, நெருஞ்சலை பார்க்க கடும் கூர்மையானவன். உன் காவக்கார அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது, இப்பொழுது அவர்களுக்கு கலக்கம் உண்டு. அடுத்து சிநேகிதனை என்ன பண்ண வேண்டாம்? விசுவாசிக்க வேண்டாம். வழிகாட்டியே என்ன பண்ண வேண்டாம்? நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. வாயை திறந்தால்தான் அவ்வளோதான், முடிஞ்சு வச்சோம்னு வச்சுங்க. நம்ம ஒன்று சொன்னால் +2 கொட்டி அவர் 2ஆ சொல்லி முடிச்சிருவான் நம்ம கதையை. அடுத்து பாருங்க, மகன் தகப்பனை என்ன பண்ணுகிறான்? கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு என்னது? விரோதமாகவும்.
மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துரு அவன் வீட்டார் தானே. சொல்லுங்க, மனுஷனுடைய சத்துருக்கு அவன் வீட்டார் தானே. அவன் நல்லவன் ஒருத்தன். அல்லேலூயா. இங்கே நல்லவனை குறித்து வேறொரு, நம்ம வேகமாக போனோம், நல்ல வசனத்தை மட்டும் வாசித்து விடுறேன். இன்றைக்கி வாசித்ததான அந்த பகுதியை பார்த்து 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21 நாம் ஏற்கனவே வாசித்தோம். இங்கே பாருங்கள், அப்சலோமுக்கும் இந்த தாவீதுக்கு ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் நடக்கும் பொழுது உடனே தாவீதை பார்த்து சொல்லிட்டாங்க, ஐயா நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம், நாங்கள் போயிடுறோம். ஏன்னா உண்மை காலி பண்ணுறதுக்கு தான் அப்சலோம் ரெடியாக இருப்பான். அவன் மகன் எப்போவுமே அப்பனுக்கு மகனுக்கு சண்டை வந்தால் மகன் வந்து அப்பனா பார்க்க மாட்டான், சண்டையாக தான் இருக்கும். ஆனால் அப்பா மனசு எப்போவுமே பரிதபிக்கிற மனசு. அவன் விரோதியாக இருந்தால் கூட மனசு என்ன ஒன்றா படன்னு அடிச்சுக்கும். அதனால் அவன் சொல்லி அனுப்புகிறான், எப்பா பிள்ளையாண்டானே நீங்கள் என்ன பண்ணுங்க, மெதுவாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த யுத்தம் எப்படி மும்முரமாக இருந்துச்சு. அந்த யுத்தத்தில் வந்து அவங்க யுத்தம் பண்ணுறதை காட்டிலும் அந்த காடு தான் ரொம்ப யுத்தம் பண்ணுச்சு. அதனால் அவனுடைய முடியே அவனுக்கு எதிராச்சு. அவனுடைய முடி கருவாலி மரத்தில் தொங்கி குதிரை போயிட்டு அவன் தொங்கிட்டு இருக்கிறான், அடிச்சு கொண்டு போட்டானே. இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே இப்போ பாருங்க 21வது வசனம், கூசியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்று கூசியை யோவாப் வணங்கி அனுப்பினான். இந்த செய்தி இப்போ ராஜாவுக்கு போய் சேர வேண்டாம். இந்த கூசியை பார்த்து நீ போடா அப்படி. உடனே அடுத்து 22 சாதோக்கின் குமாரனா அகிமாஸ் என்னும் யோவாபை நோக்கி எப்படி ஆகிலும் கூசியின் பிறகாலே நானும் ஓடட்டும், நானும் என்ன பண்ணட்டும் என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? ஏன்னா மகன் செத்து போனாங்கிற இந்த செய்தியை போய் ராஜாவுக்கு சொல்லணும். அதனால் அவர் யாரை அனுப்புகிறாரோ கூசி அனுப்புகிறார், நீ போப்பா அப்படிங்கிறார். ஆனால் இவன் அகிமாஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நானும் போனேன், நானும் ஓடட்டும். இந்த 2 பேருமே ஓடும் பொழுது 26க்கு வந்துடுங்க. சாமங்காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு இதே பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன். முதல்ல ஒருத்தன் ஓடி வாரான், அவன் என்ன செய்தி கொண்டு வருவான்? நல்ல செய்தி. அப்புறம் அடுத்து 27 பாருங்க, முந்திரனுடைய ஓட்டம் சாதோக்கினுடைய குமாரன் அகிமாசனுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி கொண்டு வருவான். பிந்தி போறவன் உனக்கு நல்ல செய்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, யோவாப் அவனை பார்த்து அவன் மோசமானவன், மோச செய்தி கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லித்தான் யோவாப்புடைய கணக்கு. ஆனால் கூசி என்ன பண்ணுறாருன்னா, நீ ஓடுப்பா, நீ போய் நல்ல செய்தி சொல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறார். சொல்கிறதுக்கு நல்ல செய்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். யோவா பார்த்த பார்வை வேற, தாவீது பார்த்த பார்வை வேற. இந்த நல்ல மனுஷன் எப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, கெட்ட செய்தியாக இருந்தால் கூட அந்த செய்தியை நல்ல செய்தியாக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அது துஷ்ட செய்தியாக இருக்கலாம், அந்த செய்தி வந்து நம்ம கேட்கறதுக்கு அருவருப்புள்ள செய்தியாக இருக்கலாம். அந்த செய்தியை கூட அதை எப்படி சொல்லணும்னா, எப்படி சொல்லணும்? நல்ல செய்தியாய் சொல்லணும். அதனால தாவீது என்ன சொல்றாருன்னா, இவர் நல்ல மனுஷன், இவர் என்ன பண்ண நல்ல மனுஷன், அதனால அவர் என்ன சொல்லுவார்? நல்ல செய்தி தான் கொண்டு. அவன் எப்படி சொல்றான் பாருங்க. அகிமாஸ் வந்து ராஜாவை வணங்கி சமாதானம் என்று வணங்கி, ராஜாவை, என் ஆண்டவனுக்கு விரோதமாக தங்களை கைகளுக்கு எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுக்கிற உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ராஜா, பிள்ளையாண்டானாய அப்சலோம் இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், ராஜாவின் வேலைக்காரனை உம்முடைய அடியானை அனுப்புகிற பொழுது ஒரு பெரிய சந்தடி உண்டாயிருச்சு. என்ன உண்டாயிருச்சு? ஒரு பெரிய சந்தடி உண்டாயிருச்சு.
ஆனாலும் அது இன்னதென்று பாருங்க. யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் பெறப்படும் போது என்ன ஆயிடுச்சு? ஒரு கசமுச்சா சந்தம் வந்துச்சு. ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறானா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. யார் சொன்ன செய்தி? அகிமாஸ் சொன்னது. அப்போ அகிமாஸை குறித்து தாவீது சொன்னது என்னன்னா, அவன் யாரு? நல்ல மனுஷன். அவன் கொடுக்குற செய்தி எப்படி இருக்கும்? இப்போ அடுத்து அவன் கூசி ஓடுறான் பாருங்க. அவன் சொல்லுகிற செய்தியை பாருங்க. 33வது வசனத்தை பாருங்க. நம்ம சீக்கிரம் போயிடலாம். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி, இல்லை 32, அப்பொழுது ராஜா கூசியை பார்த்து, பிள்ளையாண்டானாயி அப்சலோ சுகமாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூசி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய ஆண்டவருடைய சத்துருக்களுக்கு பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது. அவன் காலி அப்படின்ட்டான். நம்ம பைபிள் கூட ரொம்ப நாசூக்காக சொல்லுது. அப்போ நாம் நல்லவர்கள் என்று சொல்லுவதற்கு நாம் சொல்லுகிற செய்தி, நம்ம வாய் தான் ரொம்ப முக்கியம். நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதுக்கு என்னது? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அதிக ஆக்கினை அடைவோம் என்பது நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, போதகர் ஆகாதிருங்க. ஏன்னா இந்த போதகம் பண்ணுகிறதுல கூட, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுல கூட நாம் எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல வார்த்தைகளை பிரசங்கிக்கிற சில ஆட்கள்லாம் சபிப்பாங்க. சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? சபிப்பாங்க. சில ஆட்கள் எல்லாம் அவங்க அதாவது பயமுறுத்தி, இந்த சபை விட்டு போனேன்னா அவ்வளோதான், நீ ரத்தங்கக்கி நீ என்ன பண்ணுவ? ஆமாம், இந்த இவனு நம்ம அது என்ன சொல்கிறது, இந்த பாம்பாட்டி வச்சுக்கிட்டு சொல்லுவானா, அதுக்கு பேர் என்னது? மோடி வித்தக்காரன். ஆமாம், மோடி வித்தக்காரன் மாற. ஆமாம், ஒரு மண்டையோட்டை எடுத்து வச்சுக்குவான், அவன் தலையில் ஓங்கி அடிப்பான், ஒருத்தன் ரத்தம் கக்கி விழுவான். அவன் விழுந்த உடனே அவன் கையில் இருக்கிற பணத்தையெல்லாம் என்ன பண்ணு, எடு, பஸ் பேரை வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இந்த தாயத்தோட கட்டுமா. நான் பழனியில் நிறையா நேரம் பார்த்துருக்கேன். அப்புறம் சொல்லுவான், ஒருத்தருக்கு ஒருத்தரும் பேசக்கூடாது. என்னது? திரும்பி பார்க்காம போகணும். எவனாவது திரும்பி பார்த்தேன்னா நீ என்ன பண்ணுவேன்? ரத்தங்கைக்கு நீ என்ன பண்ணுவேன்னா சாவ அப்படின்பா. ஆனால் அப்பேற்பட்ட சாபம் விடுகிற கர்த்தர் நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால், எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஆசீர்வதிப்பதற்கே. நமக்காக எவ்வளவு தீமை செய்தாலும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்காக நாம் என்ன பண்ணோம்னா ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:2 பாருங்க. நீதிமொழிகள் 12:2. போதும். நல்ல மனுஷன், நல்லவன் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுவான்? தயை பெறுவான். இங்கே வேதாகமத்தில் இருக்கிற ஒரு, நான் நிறைய நல்லவனை தேடி பார்த்தேன், ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் இன்னும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கூட அது வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில். அவன் யாருன்னா, அவன் யாரு? நல்லவனா? பர்னபா என்பவன். என்னது? ஆமாம், பர்னபா என்பவன். வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது பாருங்க. அவன் யார் அப்படின்னு சொன்னா நல்லவன். வேதன் அவன் போய் சேர்ந்து, அதாவது எருசலேமில் ஒரு பெரிய எழுப்புதல், எருசலேம் முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகளால் நிரப்பப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆண்டவர் அறிவித்திருந்தார்னா, பூமியின் எல்லை பரியந்தம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பூமியினுடைய எல்லா பரியந்தம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்பேற்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் சொல்லிட்டாங்க. 6ஆம் அதிகாரத்தில் கிரேக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் தகராறு வந்துருச்சு. எங்களுடைய விதவைகளை விசாரிக்கிறது இல்லை அப்படின்னு. அதனால் அப்போஸ்தலர் சொன்னாங்க, நாங்கள் இந்த எருசலேமை விட்டு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். எங்களுக்கு என்ன வேலைன்னா ஜெபம் பண்ணுவதும் பிரசங்கம் பண்ணுறதே எங்கள் வேலை. போய் பந்தி விசாரணை செய்கிறது வேலை கிடையாது. இந்த ஊரை விட்டு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். இது கேட்கும் பொழுது அப்போஸ்தலர் 8:4 வேதம் சொல்லுகிறது, சிதறி திரிந்தவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்கன்னா பிரசங்கித்தார். இது இருக்கும் பொழுது அந்தியோகியாவில் பெரிய எழுப்புதல், எருசலேமை காட்டிலும் பெரிய எழுப்புதல் எங்கே ஏற்பட்டுச்சுன்னா அந்தியோகியில். அங்கே தீர்க்கதரிசிகள்
அங்கே மேய்ப்பர்கள், அங்கே சுவிசேஷர்கள் எல்லாருமே 13:1 பார்த்தீங்கன்னா 5 பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அங்கே அப்போஸ்தலர் யாருமே போகல. அதனால் இவங்களுக்கு போகிறதுக்கு இஷ்டமும் இல்லை. அதனால் அவங்க யாரை அனுப்புகிறாங்கன்னா, இந்த பர்னபா என்கிறதான ஒரு சகோதரனை, அவனை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த பர்னபா எப்படிப்பட்டவன்? 21 பாருங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடமா என்ன பண்ணினார்களாம்? சேர்க்கப்பட்டார்கள், திரும்பினார்கள். எருசலேமில் சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோயா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அவர்கள் என்ன பண்ணினார்களா? அனுப்பினார்கள். இந்த பர்னபா எப்பேற்பட்டவன் என்று சொல்லி நம்முடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 36, 37. அப்போ அவன் எப்பேற்பட்டவன்? சீப்புருதீவானும் லேவியனும் அப்போஸ்தலராரே என்னது ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனாகி யோசே என்பவன் தனக்கு உண்டாகியிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தான். அவன் யார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது ஆறுதலின் மகன். அப்போ அந்த சபைக்குள்ளேயே அவன் அநேகருக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, கண்ணீர் விட்டவர்களுக்கு, துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு, வலியிலே உள்ளவர்களுக்கு அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சொன்னா பார்த்து எல்லாரையும் பார்த்து, யாரெல்லாம் எப்படி யோசிப்பு அந்த ஜெயிலில் இருந்தால் கூட ஜெயிலில் இருக்கிற ஜெயிலர்களுக்கு, அங்கே இருக்கிற கைதிகளுக்கு அவன் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனை சொல்லி மற்றவங்க செய்யக்கூடிய வேலையை அவன் செய்வித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனை சூப்பர்வைசராக மாற்றிட்டாங்க. அப்படி செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை செய்தான் என்று சொல்லி வீண் பலி செலுத்தி யோசேப்பை கொண்டு போய் எங்கே போட்டாங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. இப்போ நமக்குன்னா எப்படி இருக்கும்? அட கொஞ்சமாவது செஞ்சுருந்தா பரவாயில்ல, இல்லை அந்த சகோதரி கூட ஏதாவது பேசியிருந்தா பரவாயில்ல, ஒன்றுமே பேசலை, ஒன்றுமே பழகலை, தப்பு செய்தாலாம் அவன். ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது யாரு? நான். இப்போ அவன் சுகபோகமாக இருக்கிற அவன். நம்மளாக இருந்தால் இதையே வந்தம் போனவன்ட்டெல்லாம் சொல்லி புலம்பி, ஆமாம், அவன் நம்ம பிரச்சனையை அவன் பிரச்சனையாக்கி, அவன் பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக்கி ஒரு வழி ஆகியிருப்போம். ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமாம், என்னைக்கு இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆமாம், கேடு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு என்ன வராது. அதனால் நம்ம நல்லவன் கிடையாது. நம்ம யாருன்னா சொல்லுங்க, நான் நல்லவன் கிடையாது, நான் நீதிமானுங்க. சொல்லுங்க, நான் நல்லவன் கிடையாது, ஆமாம், நீதிமான். இப்போ இந்த பர்னபா எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சான். அது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம யார்ட்டையாவது வந்து ஒரே தலைவலிங்க, அடைப்பாங்க, எனக்கு முட்டிலிருந்து இடுப்பிலிருந்து எல்லாமே ஜாயிண்ட்டுக்கு வருது. உங்களுக்கு தலை தான் வலிக்குது, எனக்கு என்ன வலி? ஆமாம், ஜாயிண்ட் பெயின். அப்போ அவன்கிட்ட வந்து சொல்லுவானா, ஐயோ இவன்கிட்ட வந்தால் இருக்கிற வலியை கூட என்ன பண்ணிடுவான், கூட்டி விட்டுருவான். ஆனால் பர்னபா அப்படி அல்ல. அவன் எப்பேற்பட்டவனா? ஆறுதலின். நாம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையானது வேதம் சொல்லுகிறது, அது கீலேயாத்தின் பிசிந்தைலம். அதை அவங்க போடும் பொழுது எப்பேற்பட்ட ஜண்டுபாமை விட, ஆமாம், எப்பேற்பட்ட வலி நிவாரணியை விட அது என்ன பண்ணும்னா சுகத்தை தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அவன் அடுத்து பாருங்க, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து என்ன பண்ணான்னா அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. யாரு? அனனியா. அவங்களும் நிலத்தை விற்றாங்க. அவங்களும் ஆனால் புத்திசாலியாக இருந்தாங்க. என்னது? பர்னபா புத்திசாலி இல்லை, கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய்
ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான். ஆனால் நம்ம 2 பேர் ஆட்கள் 5ஆம் அதிகாரத்தில் 2 பேர் இருந்தாங்க, கொஞ்சம் புத்தியாக செயல்படலாம் அப்படின்னு அவர் புருஷன் பொண்டாட்டி எப்போவுமே பொண்டாட்டி மாதிரி தான் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆமாம், இப்படி செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சில வீடுகளுக்கு போகும்போது அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் அம்மா ஐடியா தாங்க அப்படின்னு. சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, அதுக்கு மேலே சொன்னால் கஷ்டத்துக்கு வரும். கர்த்தர் நல்லவர். பத்திரப்பதிவா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏன்னா யாருடைய ஆலோசனை? ஆமாம், ஐயா கையெழுத்து போடுனா என்ன பண்ணுவார்? போடுவார். அதுக்கு மேலே பேசாத அப்படின்றார். அல்லேலூயா. இங்கே 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாதி எடுத்து வச்சாங்க. ஆனால் எடுத்து வச்சதையும் அனுபவிக்க முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே செத்து போயிட்டாங்க. கொண்டு போய் வாலிபர்கள் என்ன பண்ணாங்கன்னா அடக்கம் பண்ணினார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் யார் என்று சொன்னால் அவன் யாரு? நல்லவன். நல்லவன் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாயிருந்தான். அநேக ஜனங்களை கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டான். ஏன்னா அவன் பேர் என்னது? ஆறுதலின் மகன். ஆகவே அவன் மூலமாக பாருங்க 23ஆம் வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். அவன் எல்லாருக்கும் புத்தி சொன்னான். பார்த்தோன்னே அங்கே ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, ஆமாம், ஒருமனப்பட்டு ஐக்கியமாக இருக்கிறாங்க. எருசலேமை காட்டிலும் அந்தியோகியாவில் என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய எழுப்புதல் நடக்குது. அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அவன் சொல்லுகிறான் பாருங்க, அநேகர் அவன் மூலமாய் கர்த்தரிடமாய் என்ன பண்ணினான்? சேர்க்கப்பட்டான். 25 பாருங்க. பின்பு ஆமாம், பாருங்க, இந்த நல்லவன் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றவன், அநேகருக்கு ஆறுதல் சொன்னவன், அவன் மூலமாய் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணாங்க? சேர்க்கப்பட்டாங்க. அப்பேற்பட்ட அவனை மாத்திரம்தான், ஒருவேளை நிறைய பேர் இருக்கலாம் வேதாமத்தில் இருந்தால் நீங்களும் அதை தியானிங்க. இங்கே அவனை வேதம் சொல்லுகிறது அவனை நல்லவன். இங்கே இந்த மனுஷன் இயேசுவை எப்படி பார்க்கிறான் என்று சொன்னால், எப்படி பார்க்குறான்? நல்ல போதகர். போதகர்ல அவர் வரிசை, போதகர்ல அல்ல அந்த. ஆனால் இவர் யார் அப்படின்னா தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன். அந்த மகிமை அவனுக்கு என்னாக போச்சுன்னா தெரியாமல் போச்சு. தெரியாமல் ஒருவேளை அவன் வந்ததே எதுக்குன்னா நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எதுக்காக அவன் வந்தான்? நித்திய ஜீவனை என்ன பண்ணான்? சுதந்திரத்துக்கு. எனக்கு பரலோகராஜ்யம் வேணும், இதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ நம்மளாக இருந்தால் நம்ம முதல்ல சொல்லியிருப்போம், சொத்தையெல்லாம் எழுதி வைப்பா. ஏன்னா சங்கீதம் 16:1-2 வாசித்தீங்கன்னா நம்முடைய சொத்து யாருக்குன்னா பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியாய் இந்த பணம் எதுக்கு வந்ததுன்னா, உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினா, உன்னை பணக்காரன் ஆக்கினா, உன்னுடைய செல்வம் யாருக்கு பயன்படணும் அப்படின்னா யாருக்கு? இப்படி சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தான் இந்த பணம் பயன்படுத்தப்படணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய பணம் இந்த இடத்துல நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தனி ஒரு விமானம் வச்சுருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே. ஏன்னா அந்த அமெரிக்க அதிபருக்கு மாத்திரம்தான் அந்த விமானம். அது நம்ம ஆந்திராவிலிருந்து போனால் அந்த ஊழியக்காரருக்கு மட்டும்தான் அந்த விமானம். அவரு தான் இங்கே வந்து நம்ம சென்னை மெரினாவில் வந்து கூட்டத்தை போட்டார். எல்லா சபைக்கும் சபை மக்கள் எல்லாரும் வருவதற்கு நம்ம சபை கூட ஒரு வேன் கொடுத்தார். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் சர்வீஸில் அட்டன் பண்ணுறோம். இருக்கிற அந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எம்ஜிஆர் கூடினாங்க, அவ்வளவு ஜனத்தை. போப்பு வந்தப்போ கூடினாங்க, அதுக்கு வந்தப்போ அதுக்கடுத்து ஃபுல் ரோட் ஜாம் அந்த அளவுக்கு ஆயிட்டு. அதனால தான் ஜெயலலிதாவும் இந்த சசிகலாவும் வந்தாங்க. வந்த நேரத்தில்
கூட்டத்தை பார்த்துட்டு மறுநாளே அந்த சீரணை அரங்கத்தை லாரியில் வச்சு தூக்கி காலையிலே காணாமல் போயிடுச்சு. சீரணை கரையாங்க. அவ்வளோ நாய்க்கு தங்கச்சங்கிலி போட்டுறான் அந்த. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க பயன்படுத்தப்பட வேண்டிய பணம், அந்த பணம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அவருடைய தம்பி வெளியே நியூஸ் சொன்னதுனால அந்த தம்பியை என்ன பண்ணான்னா கூலி படையை வச்சு அவன் கொண்டான். இதெல்லாம் மறைக்கப்பட்ட காரியங்கள். இப்போ பாருங்க, பணம் நமக்கு எதுக்காக வருதுன்னா, பணம் சேர சேர நமக்குள்ளே தவறான பழக்க வழக்கங்களும், நமக்குள்ளே தவறான எண்ணங்களும், தவறான கலாச்சாரங்களும் நமக்குள்ளே வந்துடும். ஆகவே விசுவாச வாழ்க்கைக்கு முதல் எதிரி என்னன்னா பணம் தான். இந்த பணத்தை கொடுத்தார் ஆண்டவர்னு சொன்னார். நல்லது, பணம் பெற்றுக்கொள்வது நல்லது. புதிய ஏற்பாட்டு சுவிசேஷம் வேற, பழைய ஏற்பாட்டு கல்ச்சர் கலாச்சாரம் வேற. எது எடுத்தாலும் ஆபிரகாமை சொல்லிடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் தாவீதை சொல்லிடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசனங்களை சொல்லி நான் உயர்வேன், நான் பறப்பேன், அப்படி இப்படி சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காரியத்தை செய்வாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவன் முதல்ல சிறு வயது முதற்கொண்டு அவன் சொல்கிறான். வேதம் அடுத்த ஸ்டெப்பு அவனுக்கு சொல்லப்படுகிறது. நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னால், நான் சிறு வயது முதல் கொண்டு நான் எப்படி இந்த 10 கற்பனையில் ஒன்று கூட நான் என்ன பண்ணல, ஒன்று கூட மீறவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் என்ன உண்டு, ஒரு குறைவு உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ரொம்ப விவரமான ஆள். யாருக்கு யாரெல்லாம் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனான அப்படினால் இதை கேட்ட பொழுது அவன் என்ன பண்ணினான், மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்த இயேசு கண்டு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது, எவ்வளவு அரிதாயிருக்கிறது. அதனால் அதுக்கு ஒரு டயலாக் வேறு சொல்லிட்டாரு, ஊசியின் காதில் ஒட்டகம் வேண்டாம்னு நுழைச்சிடலாம், ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்துக்குள்ள. அடுத்து அவர் சொல்கிறார் பாருங்க, தேவனால் கூட மனுஷரால் கூடாது. அப்போ அவங்க எல்லாரும் சீடர், இது என்ன பெரிய உபதேசமாக இருக்குது, அப்போ பணமே வச்சிருக்க கூடாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. மனுஷரால் கூடாதது என்ன பண்ணும், அங்கே தான் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் ஆண்டவராக இயேசு சந்திக்கிறார். யாரு? சகை. அவன் சொல்கிறான், தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று எங்கே கொடுத்தான்னா, எங்கே கொடுத்தான், ஏழைக்கு கொடுத்தான் அப்படின்னு 4 கொடுத்துட்டான்னு அவன் சொல்கிறான். சொன்னால் கண்டிப்பாக அவன் செய்திருப்பான். அதனால தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறாரு, ஏழை பணக்காரனானா சந்தோஷப்பட்டுக்க, பணக்காரன் ஏழையானாலும் சந்தோஷப்படும். ஒரு அல்லையா சொல்லுங்க. எப்படி? யாக்கோபு 1ஆம் நிருபத்தில் எழுதும்போது, 1ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது, நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானா நீ சந்தோஷப்படுனா, ஐஸ்வர்யவானா இருக்கிற நீ ஏழையானா நீ என்ன பண்ண, ஏன்னா அந்த ஐஸ்வர்யத்தினுடைய துரு உனக்கு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் அவர் எழுதுறாரு, அதனுடைய துரு என்னது, துரு வந்து உனக்கு விரோதமாக பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணுமா, சாட்சி சொல்லும். பாருங்க, அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். 10 நிமிஷம் தான் இருக்கிறது. யாக்கோபு 5:1-2 வசனங்களை வாசிங்க. அலறி அழுங்கள். பாருங்க, வஸ்திரம் எல்லாம் பட்டுச்சாலையா வாங்கி அடுக்கி வச்சிருக்கிற ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அது என்ன பண்ணுமா, பொட்டரித்து போகும். அடுத்து ஆமா, பொன்னும் வெள்ளியும் என்னவா, பொன்னும் வெள்ளியும் என்ன பண்ணுமா, துருப்பிடித்து, அந்த துரு என்னது, ஆமாம் ஆமாம், அந்த இதில் எல்லாம் போட்டு நான் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன், இப்போ பார்க்கல, பழசையெல்லாம் கொண்டு போய் கழட்டி போய் இந்த இதுக்குள்ளே போடுவானுங்க, போட்டு என்னமோ இது போட்டு கழுவுவானுங்க. அவன் கழுவுறோம்னு ஒரே வழியாக வேறு நகையை கொடுத்துருவான். ஆமாம், உட்காந்து மறுபடியும் அழுதுட்டு இருப்பாங்க. இங்கே வேதம் சொல்கிறது பாருங்க, அந்த துரு என்ன பண்ணுமா,
உங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணும்? சாட்சியாயிருக்கும். அது கடைசி நாட்களில் நீங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அப்போ நாம் ஐஸ்வர்யவானா இல்லாதது வரைக்கும் நம்ம சொந்தம். நமக்கு தேவைக்கு உணவு வேணும், உடை வேணும், தங்க இடம் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஒருவேளை இதை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் சொல்ல வேண்டியதை நம்ம என்ன பண்ணோம்னா சொல்லணும். கர்த்தர் நல்லவர். சரி, இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. இப்போ இவன் சொல்லுகிறத நீங்க கவனிங்க. அவன் சொன்னதுக்கும் இவன் சொன்னதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இவன் யார்? அவனும் ஒரு தலைவன் தான், அவன் ஒரு படைக்காரன். இவன் எப்பேற்பட்டவன்? அவன் பேர் கூட அங்கே அவனுடைய பேர் எழுதப்படலை, இங்கே அவனுடைய பேர் எழுதப்பட்டிருக்குது. அவனுடைய பேர் என்னன்னா நிக்கதேமு. அவன் பேர் என்னது? நிக்கதேமு. அவன் எப்பேற்பட்டவன்னா பரிசேயன். அவன் யாரு? இந்த பரிசேயன் அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு சதிசேயர் என்று சொல்லுகிறவர்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, இந்த பரிசேயன் அப்படின்னு சொன்னா உயிர்த்தெழுதல் உண்டு, மரணத்துக்கு பின்பு நாம செய்த வாழ்க்கைக்கு தக்கதான தண்டனை உண்டு அப்படின்னு நம்புகிறவர்கள் தான் யாருன்னா பரிசேயன். இந்த சதுசேயர் அப்படின்னு சொன்னா அல்ல, உயிர்த்தெழுதல்லாம் கிடையாதுப்பா, இங்கே செய்கிற நம்ம நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் இந்த பூமியில நம்ம என்ன பண்ணிடுவோம்? அனுபவிச்சிருவோம். அதனால தான் ஒரு சதிசேயன் வந்து ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆண்டவரை உயிர்த்தெழுதல் இருக்குதா? ஆமாம் இருக்குது அப்படின்னார் அவர். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா. சரி கேளு அப்படின்னு. ஒரு ஒரு சகோதரர் 7 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? அண்ணன் தம்பி 7 பேர். அவன் மூத்தவன் கல்யாணம் பண்ணால் அவன் செத்துப்பிட்டான். சந்தானம் உண்டாக 2வது கல்யாணம் பண்ணால் அவனும் செத்துப்பிட்டான். இப்படி 7 பேரும் கல்யாணம் பண்ணி 7 பேரும் செத்துப்பிட்டான். குழந்தையே இல்லை அந்த அம்மாவுக்கு. அப்போ இந்த கடைசியில் இந்த சகோதரியும் செத்துப்பிட்டாங்க. இப்போ உயிர்த்தெழுதல் வரும் பொழுது இந்த 7 பேரில் எவனுக்கும் மனைவியாக இருப்பேன்? ஆண்டவருக்கு இதுக்கு என்னடா பதில் சொல்லணும்னு அவரே வச்சுருப்பாரு. ஏப்பா, அங்கே உயிர்த்தெழுதல்ல என்ன கிடையாது? கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. பெண் கொள்ளுவதும் பெண்ணு ஆமாம் அங்கே கிடையாது. அங்கே திருமண உறவெல்லாம் கிடையாது. நிறைய பேர் இப்படி தப்பான உபதேசங்களை நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், இங்கே இல்லைன்னா அங்கே 100 மனைவிகளை அனுப்பேன். இங்கே ஒரு மனைவியே பரிசுத்தமாக அனுபவிச்சிட்டா அங்கே எத்தனை மனைவி? 100 மனைவி கிடைக்குமா? அடப்பா, வேதம் அது பைபிளில் வேற சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே அதே வசனத்தில் வேதம் சொல்லுது 100 எத்தனையா? எது மனைவியை பற்றி சொல்லலை. சகோதர சகோதரிகள், இம்மையிலே துன்பத்தோடு கூட என்னதுன்னா 100 எத்தனையா? இங்கே என்னதான் கிடைச்சாலும் இதில் என்ன இருக்கும்? துன்பம் இருக்கும். துன்பத்தோடு கூட ஆமாம் 100 எத்தனையா. மறுமையில் நமக்கு என்னது? நித்திய ஜீவன். மறுமையில் அங்கே கணவன் மனைவி உறவு, அண்ணன் தம்பி உறவு, சித்தப்பன் பெரியப்பனுடைய உணவு, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கே வேதம் சொல்லுகிறது என்னன்னா நாம் யாரு? தேவதூதர்களை போல இருப்போம். இங்கே நிக்கதேமுட்ட வந்து ஆண்டவர் பேசுறார். பரிசேயன் அது எப்போ வந்தான்னா ராக்காலத்தில் வந்தான். அன்னைக்கு இயேசுவை யாராவது ஏற்றுக்கொண்டால், இல்லை இயேசுவை யாராவது அங்கீகரித்தால், இல்லை இயேசுவுக்கு யாராவது உதவி செய்தால் என்ன போயிடும் அப்படின்னா பதவி போயிடும். என்னது? பதவி போயிடும். இப்போ இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில் இங்கே வேலை பார்க்குறவங்க யாருமே இல்லை, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏன்னா ஏற்கனவே அவங்க இந்துவாக இருந்திருப்பாங்க, கவர்மெண்ட்டில் வேலை சேர்ந்துருப்பாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்து ஆஃபீஸுக்குள்ளே போகும்போது அவங்க என்ன தான் சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நாங்கள் கிறிஸ்டின் கிடையாது, நாங்கள் யார்? இந்து. அதுக்காக இப்போ என்ன ஸ்டைல் வச்சுக்கிறாங்கன்னா இந்த ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன போட்டு? ஸ்டிக்கர் போட்டு அதை எடுத்து ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது டக்குன்னு இப்படி ஒன்று ஒட்டிக்கிறாங்க, நாங்கள் இந்து அப்படின்னு. அப்புறம் ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்பொழுது நாங்கள் கிறிஸ்டின். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீ மனுஷர் முன்பாக நீ என்னை அறிக்கை, ஆமாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னான், நான் தேவனுக்கு முன்பாக தேவதூதனுக்கு முன்பாங்க இந்த ஆள் நான் யாருன்னு அவ அங்கே போய் சொல்லிடுவார். இங்கே என்ன சொன்னாலும் பரவாயில்ல,
அங்கே போய் நம்மளை சொல்லணும், இவன் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்காக உழைச்சாங்க. ஆமாம், நான் ஏற்கனவே நல்லா படித்தேன், நிறைய மார்க் எடுத்திருந்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா என்ன ஆண்டவரே, சரி ஒரு நல்ல கம்பெனிலையாவது வேலை கொடுத்தா என்ன ஆண்டவரே, ஒரு கேசிபி, ஒரு அசோக் லைலாண்டு, ஆமாம் ஏம்மா அது இதில் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே, பட்டறையிலே போட்டு சாவடிக்கிறீர் அப்படின்னு. இப்போ தான் தெரியுது, பட்டறையிலே வேலை பார்த்தது தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர். சொல்லுங்களேன். அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, அது ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி, தவறு செய்யாமல் வாழ நமக்கு கர்த்தர் கிருபை உண்டாக்குவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறேன்? அப்புறம் அதுக்கு தவறு செய்யிட்டு அப்புறம் லஞ்சம் வாங்கிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டு அவன் போய் 3 அங்கே போய் திட்டிட்டு இவனெல்லாம் விளங்குவானா, இவன் புள்ள விளங்குவானா, இப்படி அநியாயமாக லஞ்சம் வாங்குறானே, அது என்ன அநியாயமாக லஞ்சம் கொடுக்காம இந்த கடந்த நாளில் அவன் நிதி கட்டாரியே பேசியிருக்கான், அவன் மத்திய அமைச்சர் பேசியிருக்கான், பணம் கொடுக்காம எந்த வேலையும் இந்த அரசாங்கத்தில் என்ன நடக்க மாட்டேங்குது, லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. அப்போ லஞ்சம் வாங்கினாலும் குத்தம், லஞ்சம் கொடுத்தாலும் குத்தம். அப்போ இந்த அதிகாரி இடத்துல வருகிறான். எப்போ வருகிறான்னு சொன்னார், ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தேவன் தன்னோடு கூட தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். பாருங்க, இந்த பரிசேயன் அங்கே இருக்கிற எல்லாருக்கும், அதாவது தெரிஞ்சா இவரை பதவியை விட்டு நீக்கிடுவாங்க. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுவை எப்படி பார்த்தான் என்று சொன்னால், பிதா அனுப்பி பூமிக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறேன்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, இந்த நான் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரரை நீங்கள் எப்படி ஒரு சாதாரண மனிதனாய் நீங்கள் பார்க்க கூடாது, எப்படின்னா தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக பார்க்க வேண்டும். எத்தனை பேர் நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருக்குதோ புரியாமல் இருக்குதோ நான் சொல்றேன். நான் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார். ஏன்னா அனுப்பப்பட்டவன் தான் அப்போஸ்தலன். யாரு? தேவனால். இன்னைக்கு நிறைய பேர் அப்போஸ்தலன்னு பேர் போட்டுக்கிறாங்க. என்ன போட்டுக்கிறாங்க? ஆனால் அவங்கள யார் எங்கிருந்து அனுப்புனேன், நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க அப்படின்னா, இந்த ஊரில் தாங்க பிறந்தேன், இது இந்த வீடு தாங்க சொந்த வீடு, இதில் தான் நாங்கள் மேலே சபையை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க யார் கிடையாது, அனுப்பப்பட்டவங்க கிடையாது. அவங்களாகவே தானாகவே அப்போஸ்தலராக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒருவனும் தன்னோட தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை அவன் என்ன பண்ண மாட்டான். அப்ப அங்க அறிக்கையிட்டதுக்கும் இங்கே அறிக்கையிட்டதற்கும் ரொம்ப வித்தியாசம். அவன் எப்படி பார்த்தான்? நல்ல போதகரேன்னு பார்த்தான். இவன் எப்படி பார்க்கிறான்னா தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவரா பார்க்கிறான். சில இடங்களுக்கு நான் போய் ஜெபம் பண்ண போகும்போது கூட ரொம்ப போராடி ஜெபம் பண்ணுவேன். இப்போ வேலை அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது நான் சுகம் ஆகாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரை இவ்வளோ போராடி ஜெபம் பண்ணி சோதனை உன்னை எப்படி விசுவாசிக்கிறாங்க தெரியுமா? சக தொழிலாளியாக நான் நிறைய கம்பெனியில் வேலை பார்க்குற ஆளுகளுக்கெல்லாம் போராடி போய் ஜெபம் பண்ணுவேன். ஒரு பையன் 1.5 வயசு வரைக்கும் நல்லா இருந்தான். அந்த பையன் ஒரு ஜுரம் வந்துச்சு, அப்படியே காலையில் இப்படியே 12 வருஷமாக அப்படியே படுத்து கிடக்கான். அப்போ எனக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து வேலைக்கு சேர்ந்தான். அவனை குறித்து விசாரித்த பொழுது பெரம்பூர் போன பொழுது, என்னப்பா அப்படின்னா வந்து நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி நானே அவங்க வீட்டுக்கு தேடி போய் ஜெபம் பண்ண போனேன். எப்படியாவது உனக்கு ஜெபத்தை வாங்கி கொடுத்தணும் அப்படின்னு. நான் கட்டில் படுக்க வச்சிருக்கிறாங்க, நான் கட்டில் சுற்றி அந்நிய பாஷை பேசி ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். அவங்க 2 பேரும் அப்பா அம்மா என்ன நீங்கள் ஜெபம் பண்ணி எப்படி அவங்க சர்ச்சுக்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்பா சோமானா யாருக்கு லாபம்? அவங்களுக்கு தான் லாபம். ஆனால் இந்த சுகத்தை கூட அவங்க மதத்தை தான் பெருசாக நினைக்கிறானே ஒழிய
தான் பிள்ளைக்கு சுகமாகணும்னு சொல்லி நினைக்க. இதுக்கு என் கூட வேலை பார்க்குறவன் எனக்கு அசிஸ்டண்ட்டு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் இத்தனை கையை பிடிச்சி நீவுறேன், எண்ணெயை போட்டு தடவுறேன், ஆமாம் சுற்றி சுற்றி வரேன், எப்படியாவது சுகத்தை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் எந்த கதையும் நடக்கலை. கை அசையலை, கால் அசையலை. அப்போ என்னென்னா அவங்களுடைய விசுவாசம் என்னது? இதை பாருங்கள், அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன நினச்சான்னா, அவரை தொல்லைனா கூட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே போதும், எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். ஆனால் இவங்க நம்ம போராடி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க 2 பேர் பிள்ளையுடைய தாய் தகப்பனும் வெளியே போய் நின்றுட்டாங்க. ஐயா நீங்கள் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணாலும் ஜோம் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜோம் பண்ணி சோமாயிட்டீங்கன்னா எங்கே கூப்பிட்டு போயிருங்க? இருக்கிற பாடு போதாது சேர்ந்து குழந்தை கூட்டு போய். அப்போ தான் நினச்சேன், அவங்களுடைய விசுவாசம், இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக என்ன தருவார்னா சுகத்தை. அப்போ இந்த நிக்கதேமு எப்படி விசுவாசித்தான் என்று சொன்னால், ஆனால் அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்கே ரட்சிப்பின் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? அங்கே அவனுக்கு பிரமாணத்தின் சுவிசேஷம். 10 கற்பனை அவனுக்கு போதிக்கிறார். இங்கே 10 கற்பனை அவனுக்கு ஏற்கனவே தெரியும், பரிசேயனுக்கு தெரியும். அது டெய்லி அவன் என்ன பண்ணுவான்? மனப்பாடமாக சொல்லுவான் அவன் தேவாலயத்தில் போய். அதனால் இவனுக்கு அதை சொல்ல வேண்டியதில்லை. அவன் பார்த்த பார்வை வேற, இவன் பார்த்த பார்வை வேற. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமாம். அவன் எப்படி பார்த்தான்னா நல்ல போதகரேன்னு பார்த்தான். இவர் எப்படி பார்த்தார்னா நீ தேவனிடத்திலிருந்து வந்தவர், அதனால தான் அற்புதங்களை செய்கிறேன். உடனே ஆண்டவர் இவன் எப்படியாவது என்ன ரட்சிக்கப்படணும்னு சொல்லி மனம் திரும்புதலை குறித்து போதிக்கிறார். அதுக்கடுத்து ஆண்டவர் 5ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி. அப்ப அடுத்து பாருங்க, ஞானஸ்தானத்தை குறித்து போதிக்க ஆரம்பிச்சிட்டார். இன்னும் மனம் திரும்பவே இல்லை. இந்த மனம் திரும்புதலின் சத்தியத்தை சொல்றதுக்குள்ள ஞானஸ்தானத்தை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதனால் ஆண்டவர் 8ஆம் வசனத்தை சொல்கிறார் பாருங்க. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறார். நீங்க ஆவியினால பிறந்துட்டீங்கன்னா ஆவியினால நீங்க நடத்தப்படுவீங்க. மற்றவங்களுக்கு உங்களை குறித்து புரிந்து கொள்ள முடியாது. நாட்டுக்கு போறானுங்க, வெள்ளையும் சொல்லையுமா போறானுங்க, வாரானுங்க, எங்கிருந்து வருது போனால் எங்கிருந்து போகுதுன்னு தெரியாது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு என்னென்னவோ நடக்குது. மாம்சத்துக்குரியவன் உன்னை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நீ யாருன்னா ஆவிக்குரியவன். காற்று இந்த இடத்துலேருந்து வீசுது, இது எங்கிருந்து வீசுதே அவனுக்கு என்ன பண்ணாது தெரியாது. அந்த காற்று எங்கே போகுதுன்னு தெரியாது. திடீர்னு கடல்ல இருந்து வீசும், திடீர்னு இங்கிருந்து காற்று கடலுக்குள்ளே போகும். அதுக்கு நீங்கள் கவனித்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ண திரும்பும் காற்று. இதே மாதிரி தான் ஆவிக்குரியவன் இருக்கிறான். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான், ஆனால் அவன் மற்ற ஒருவரானும் நிதானிக்கப்பட முடியாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுறான்? நிதானித்து. அவனுக்கு தெரியும். ஏன்னா அவன் யாரால் நடத்தப்படுகிறான்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறான். ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? தேவனுடைய என்னவா இருக்கிறார்கள்னா பிள்ளைகளாக இருக்கிறார்கள். 15ஆம் வசனம் பாருங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும். முதலாவது ரட்சிப்பை குறித்து பேசுகிறார், 2வது ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார், 3வது அவர் எதை குறித்து பேசுகிறார் என்று சொன்னால் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். இதுதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்ல, என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சுத்தமாவீர்கள்,
அது மாத்திரமல்ல, நீங்கள் மிகுந்த கனிகளை என்ன பண்ணுவீர்கள்னா கொடுப்பீர்கள். அப்போ 2 மனிதனை ஆண்டவர் சந்தித்தார். ஒருவன் பணக்காரனை சந்தித்தார், 2வது அவன் அதிகாரியை சந்தித்தான். பணக்காரன் பார்த்த பார்வை வேற, கேட்ட கேள்வி வேற. இந்த பரிசேயன் பார்த்த பார்வை வேற, கேட்ட கேள்வி வேற. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 7:3-7 யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50வது வசனம். ஆமாம். இப்போ இயேசுவை எப்படி அங்கே இருக்கிற வேதபாரர்கள் பார்த்தாங்கன்னா, நாசரேத்துக்கு ஊர்னு பார்த்தாரு. யாரோ எப்படி பார்த்தாங்க? ஆமாம், அவன் சொல்கிறாங்க, நீ என்ன பைபிள் படிச்சியா படிக்கலையா? நீ பரிசேயனாக இருக்கிற. அவர் யாருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னா இயேசுவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு மனுஷன் சொல்லுவதை கேட்டு அவன் செய்கைகளை அறியாதுக்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாமோ என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதோ? நியாயப்பிரமாணம் அவனை கொலை செய்யணும்னா சொல்லுது அப்படின்னு கேட்ட பொழுது அங்கே இருக்கிற ஆலோசனை கூட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க, என்னப்பா நீ பைபிள் படிக்கிறது இல்லையா? பையா ஏசு எங்கிருந்து வரணும்? மேசியா எங்கிருந்து வரணும்? அவர் பெத்லகேமிலிருந்து வரணும். மீகா 5:2 படிக்கலையா நீயே? ஒரு கலிலேயனா நீயே? அப்படின்னு சொல்லி இயேசுவுக்காக ஒரு வழக்காடுகிற ஒரு நிக்கதேமா இருக்கிறார். அதிலே பாருங்க 19:39 யோவான் 19:39. ஆமாம், பாருங்க, இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவோடு கூட சாப்பிட்டவர்கள், இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவர்கள், இதோ பிசாசு மின்னல்களை போகிற விழுகிறதை கண்டேன் என்று சொன்ன அந்த சீடர்கள் இயேசுவை பிடிச்சி அடித்து உயிர் போனதுக்கு பிறகு ஆள் ஒருத்தம் கூட காணாம். இயேசுடைய சகோதரன் 4 பேர் இருக்கான், இடுதடிய மாற. அவன் எவனுமே பாடியை கேட்க வரல. ஆனால் அந்தரங்க சீசனாகிய அரிமத்தியனாகிய யோசிப்பும் இந்த நிக்கதேமு சும்மா வரல. வேதம் சொல்லுகிறத, வேதம் ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து 100 ராத்தல் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படி அவனை சுகந்த வர்க்கங்களோடு சீலையிலே சுற்றி கட்டினான். அப்போ பரிசேயனாய் இருந்தாலும் கூட இந்த நிக்கதேமு ரட்சிக்கப்பட்டான். ஆனால் அவன் அதிகாரி தான், யூதர்கள் எல்லாரும் அவனுக்கு எதிர்தான். ஆனாலும் தன்னுடைய விசுவாசத்தை விடலை. ஆனால் இந்த பணக்காரன் தான் அழிஞ்சு போகிற பணத்துக்காக அவன் என்ன பண்ணான்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. 2 பேருக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். ஆக தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் சுவிசேஷத்தை கேட்கிறோம். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ வேதம் சொல்லுகிறது. ஆமாம், விசுவாசத்தினால இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படியே எழுமன் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?